இப்போ தான் வர்க்காலா வந்தோம். வர்க்காலா வந்து ஒரு வழியாக ரூம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ரூம் ரெண்ட் வந்து கம்மி தான், செமையாக இருக்கும். ரூம் ரெண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 300 ரூபா. அந்த காசு தான் வந்து 12 பேர் தங்கியிருக்கோம். அதனால் எவ்வளோடா வருது 12 பேருக்கு? திடீர்னு கணக்கு கேட்டீங்க, கணக்கு சொல்ல தெரியாது. 3600 வருது. 3600 வருது. எல்லாம் இப்போ குளிச்சுட்டு வந்துருக்காங்க. நாங்கள் அடுத்து போய் குளிக்கணும். இது ஒரு பெட்ரூமு. வாங்க, இது எங்களோட பெட்ரூமு. அப்படியே வாங்க. இது யூஸ் பண்ணாத சமையல் செட்டு. அது நாங்கள் யூஸ் பண்ண அவ்வளோதான். ஆமாம் பாடி இங்கே வந்துட்டு இருக்கீங்க, வேடிக்கையாக இருக்கீங்க. The next day. Hi, welcome to Boys Vlog. அந்த நாய்ங்க காலையில் எல்லோரும் 6 மணிக்கு சன்ரைஸ் பார்க்க போகலான்னு சொன்னாங்க. அலாரமெல்லாம் வச்சுட்டு தூங்க சொன்னாங்க. மணி இப்போது 7 விடிஞ்சு இன்னும் சன்ரைஸே பார்க்க போகல. எல்லா நாயும் தூங்கிட்டு இருக்குது. இவனுங்களை வச்சுக்கிட்டு சன்ரைஸும் பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வைத்தியார் போய் ஓ கேமராமேனு எந்திரியா? எஸ்டிஆர் வாங்க எஸ்டிஆர், சன்ரைஸ் பார்க்க போகலாம். எஸ்டிஆர் ஏழு மணி 7ல் வாங்கடா, சன்ரைஸாக பார்க்க போகிறோம். வந்துச்சு தெரியுதேடா, அங்கே போகலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னீங்களாடா. உன் ஆள் வந்துருச்சு போகலே சரி. இதுதான் வர்க்காலா பீச். இதுக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ போராட்டமே. இது அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சும்மா நார்மல் பீச் தான் இதுவும். அந்த பக்கம் அஸ்திலாம் கரைக்கிறாங்க, காரியம் பண்ணுறதுலாம் அந்த பக்கம். முக்கியமாக வர்க்காலாவில் சாப்பாடு ரொம்ப ரேட் அதிகம். அதை முதல்ல கவனிச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்த எல்லா பக்கம் 90, 100 இப்படி தான் இருக்குது. அதுக்கு கம்மின்னு கேட்டால் நகி அவன் பேசுகிற பாஷை எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. எல்லாம் கொடுமை சாரு. அவனுங்கெல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் ஒரு 4 ஃபோட்டோ எடுப்போம். Five hours later. எல்லாம் என்ன பண்றாங்கன்னு இப்போ பார்ப்போம். வாங்க. ப்ரோ செமத்துக்குமா? நண்பர்களே, வீடியோ என்ன இங்கே வருதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, தரமான சம்பவம் ஆயிடுச்சு. ஹரி, என்ன சம்பவம்? அதான் பாதி சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க. என்ன சம்பவம்னா தமிழில் பார்த்துருப்பீங்க. ஃபோனுக்கு எதுக்குடா நாமம் போட்டிருக்கானுங்கன்னு. எங்காவது ஃபோன் தொலைஞ்சு போச்சு. அழுடா, அதெல்லாம் அழுது 1 மாதம் ஆச்சு. கரெக்டாக அந்த வீடியோ வரது பாருங்க, அவன் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அந்த 1 மாதம் ஆச்சு ஃபோன் தொலைஞ்சு. வீடியோ வந்துட்டு வர்க்காலாவில் பாதி வீடியோ எடுக்கல, 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். சம்திங்
இன்னும் இவனால தான் இவன் ஃபோன் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எங்கால எடிட்டர் சொல்கிறேன், அந்த ஜோப்பில் ஜிப்பு போடாமல் அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி காமிங்க எடிட்டர். முழுக்க என்னோட இவன் காரணம் தான். எனக்கு தெரியல, தொலைஞ்சு ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ போன காலவே சரி யாரோ பிராங்க் பண்ணுறானுங்க போல, எடுத்து வச்சிருப்பானுங்க, ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருப்பேன்னு நினச்சாங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா, இவன் வந்து இந்த மாதிரி தான் திடீர்னு செல்ல காணோம் அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ணுவான், இவன் சொல்லவே காணோன்னு சொல்லி பிராங்க் பண்ணுவான். ஸோ ஒருவேளை இவனா எங்காவது எடுத்து வச்சுட்டு நம்மகிட்ட வீடியோ கோசரம் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டான். லேடிஸ் போலீஸ்கிட்ட போயிட்டான். போய் மேடம் இந்த மாதிரி செல்லு தொலைஞ்சிருச்சுங்க மேடம் அப்படின்னு அது ஐஎம்ஐ நம்பர் கேட்குது. நான் எங்கே போகிறது ஐஎம்ஐ நம்பர் அதுக்கு? இவங்க வந்துட்டு வர்க்காலால மேலே போயிட்டாங்க. நாங்கள் 4 பேர் தான் அங்கே பீச்சு கட்டிருக்கோம். இதெல்லாம் பெருசாகவே கிடையாது. ஃபோன் தொலைஞ்சு போச்சு, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு நான் ஒரு ஃபீலிங்கில் வந்துட்டுருக்கேன். நான் பாட்டுக்கு வந்துட்டு திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கி சாப்பாடு சாப்பிட்டு ஒருத்த வந்து ப்ராங்க் பண்ண போது ஃபோனர்றா அப்படிங்கிறான். எனக்கு ஆட்டோ எடுக்கிறது எங்கடா ப்ராங்க் பண்ணுறேன், நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துருக்கேன், நான் எதுக்குடா ப்ராங்க் பண்ண போகிறேன் உனக்கு. அதனால் நண்பர்களே அடுத்த வீடியோ தரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஃபோன் போனதெல்லாம் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளாக ஒரு ரகசியம் அதில் காத்து வச்சுருந்தேன், அது போனதில் தான் கொஞ்சம் அது என்ன ஃபீல்ட் அவுட். அது என்ன ரகசியம்னு வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். அது வேற ஒன்றும் இல்லை. என்ன ரகசியம்னா அந்த ரகசியம் தான் அங்கே இருக்கு பாருங்க. இருங்க ஜூம் பண்ணி காட்டிடலாம். அடுத்து என்ன அதுதான் பெரிய ரகசியம். அடுத்து ஒரு தரமான விளாக் வரப்போகுது, சரியான விளாக். அந்த விளாக் பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக எங்களோட சேனல்லேருந்து ஒரு வீடியோ டெலிட் ஆயிடுச்சு. அது எப்படி டெலிட் ஆச்சுன்னு என்னன்னு ஒன்று ஆமாம் நண்பர்களே, அந்த வீடியோ தான் வந்துட்டு 400 வியூஸ் போயிடுச்சு நண்பர்களே. இருக்க கௌரவமாக இருக்கு எங்களுக்கு. 400 வியூஸ் போச்சு. யார் சூனி வச்சாங்கன்னு தெரியல நண்பர்களே, யாருன்னு தெரியல, தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு. அது ஒன்றே தான் ஃபோக்கஸ் காட்டுறானுங்க. பேசுங்க அரி. அதாவது ஏன் அரி இப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் வருது, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. வந்துட்டு அரிக்கின கவலை நான் வந்துட்டு திலீப செல்லு தொலைஞ்சு போச்சு. அதில் வந்துட்டு இவர் அவனுக்கு எங்க கவலை, அவன் தனியாக போய் சிரிக்கிறான். இங்கே நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், அவன் போய் தனியாக போயிடுச்சு. திரும்பி காண போய் சொல்லுங்க. ஒரு மாதம் ஆகி அந்த சிரிப்பு உனக்கு நிற்க மாட்டேங்குதுண்ணா. அப்போ நான் துக்கத்தில் அலைஞ்சது உனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துருக்கு.